கடவுளால் ஆட்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த உடல் வெறும் உயிர் வாழ்வதற்கான கூடு மட்டும்தான் என்பதை உணர வேண்டும். அதனை உணர்ந்தபோதுதான் கண்ணப்ப நாயனார் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டார். இதனைப் போல மற்றொரு கற்பித்தல் உபகரணம் உள்ளது. நக்கீரர் கடவுளால் எழுதிக் கொடுக்கப்பட்ட பாடலில் பொருட்குற்றம் இருக்கிறதென கடவுளுடன் வாதிட்டார் எனச் சொல்லப்படுகிறது. அவர் கடவுளால் எரிக்கப்பட்டார் எனவும் சொல்லப்படுகின்றது. பின்னர் நக்கீரர் உயிர்ப்பிக்கப்பட்டார் எனவும் சொல்லப்படுகின்றது. இந்த கதையில் சொல்லப்பட்ட உண்மைதான் முக்கியம். பொய் சொல்லக்கூடாது. அதுதான் அறமாகும். புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனில் அதற்காகச் சொல்லுகின்ற பொய் அறமாகும் என திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். நக்கீரர் பொய் சொல்லவில்லை என்பதும் கடவுளாக இருந்தாலும் பொய்தான் என்று வாதிட்ட திடமாக அறம் பேணும் நக்கீரரை கடவுள் மன்னிப்பார் என்பது மட்டுமல்ல, பொய்யை மெய்யென்று வாதிட வந்த கடவுளை விட மேலான நக்கீரரை கடவுள் உயிர்ப்பித்தார் என்பதும் புரியாதவருக்கு புரிய வைப்பதற்கான கற்பித்தல் உபகரணமாகும் என முத்தையா சுவாமிகள் சொன்னார். திருவள்ளுவர் பொய்க்கூட புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனில் பொய்ச்சொல்லாம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இந்தக் கதையில் கடவுளே பொய் சொல்லியிருக்கிறார் என்று முத்தையா சுவாமிகள் சொன்னார். கடவுளைப் பற்றி நீர் பயப்பட வேண்டாம். அறம் காப்பதில் கவனமாக இரு. அறம் ஒன்றே மேலானது. அதுதான் கடவுளாகும். அறம் என்று 1000 பேருக்கு அன்னதானம் கொடுப்பதினால் வரும் நன்மையை விட அறத்துக்காக தன்னுயிரையே மாய்ப்பது மேலானது என்று முனிவர் சொன்னார். ஒரு நாட்டின் மன்னன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஆலோசனை வழங்குதலுக்கான போதனைதான் நக்கீரர் கதை என்னும் உபகரணம். மன்னன்தான் செய்வது நல்லது என நினைத்தானானால், அதனால் தன் உயிர் போகுமானாலும் அதனை மன்னன் நாட்டு மக்களுக்காகச் செய்யாமல் விடக்கூடாதென்பது முத்தையா முனிவரின் கருத்தாகும். என் முத்தையா சுவாமிகள் புராணக் கதைகள் எல்லாவற்றையும் கற்பித்தல் உபகரணமாகவே சொல்லுவார். அவை உண்மையை உணர்த்துவதற்கான மெய்ஞானிகளின் ஆக்கம் எனவும் மிக உறுதியாகக் கூறுவார். ஆனால் கரோலிசப்பு மெண்டிஸ் அப்புவாகிய எனக்கு தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் இந்த கதை கற்பித்தல் உபகரணமாக இருக்குமா, நிஜ வாழ்க்கை வரலாறாக இருக்கலாமா என்ற சந்தேகம் எழத்தான் செய்கிறது. ஆனால் முத்தையா முனிவரின் நம்பிக்கை திடமானது. கடவுளை அந்த மன்னர் சபையில் யாருமே கண்டிருக்க முடியாது. கடவுள் சுட்டெரித்தார் என்பதும் மீண்டும் உயிர்ப்பித்தார் என்பதும் பொய்தான். ஏனெனில் கடவுளை யாரும் நேரே காண முடியாது. ஊனக்கண்களால் பார்க்குமளவுக்கு அவர் வெளிப்படமாட்டார். அந்தச் சக்தியை ஞானக் கண்களால் மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் நக்கீரர் கதை கருத்து மெய்யானது. உயிர் போனாலும் அறம் காக்க வேண்டுமென்பது மெய்தான் என முத்தையா சுவாமிகள் ஆணித்தரமாக எடுத்துச் சொன்னார். கட்சி சேர்க்கும் போதனை யார் செய்தாலும் குற்றம் குற்றமே என முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். சமயவாதிகள் சந்தர்ப்பவாதிகளல்ல, மதவாதிகளும் அல்ல. சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல் போதனை செய்வதை கடவுள் ஏற்க மாட்டார். சுயநலன் தேடுவதை கடவுள் அங்கீகரிப்பதில்லை. அதனைத்தான் நக்கீரர் கதையும் எடுத்துரைக்கிறது என்பது முத்தையா சுவாமிகள் கருத்து. இதனுடன் தமிழ் மொழி பெருமை கூறும் ஒரு வீடியோவையும் இணைக்கின்றேன். ஏனைய செவ்வியல் மொழிகளெல்லாம் கடவுளின் கரம் பற்றிக் கொண்டும் மதங்களினுடைய கரம் பற்றிக் கொண்டும் மத நம்பிக்கைகளை கைத்தடி ஆக்கிக் கொண்டு வளர்ந்து சென்ற காலத்தில் தமிழ் மொழி மட்டும் கடவுள் தன்மை என நாம் கருதுகின்ற நெறிகளாகிய அன்பு, மனிதநேயம், இரக்கம், அறநெறி, ஒழுக்கம் இதை அத்தனையும் உள்வாக்கிக் கொண்டு தானே ஒரு பண்பாடாக மாறி கடவுள் தன்மையோடு உயர்ந்த ஒரே ஒரு மொழி இந்த உலகில் இருக்கிறது என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். கடவுளும் மதமும் அதற்கு தேவைப்படவில்லை.
எனவேதான் இந்த மொழி தானே ஒரு பண்பாடாக எழுந்த மொழி. இது வெறும் தொடர்புக்கான ஒரு ஊடகம் அல்ல. இந்த மொழி ஒரு இனத்தினுடைய 8 கோடி ஜீவன்களை கொண்ட ஒரு இனத்தினுடைய ஆதார நம்பிக்கைகளை சுமக்கின்ற உயிர் அடையாளம் இந்த மொழி. எனவேதான் இன்று மெத்த படித்த அறிவிலிகள் after all language is a medium of communication. After all language is a medium of communication. Why do you make such a fuss about it? Why this Chamoli Manad? Why do you make such a fuss about it? Because after all language is a medium of communication. மெத்த படித்த அந்த அறிவிலிகளே, மெத்த படித்தவர்கள் என நினைக்கின்ற அறிவிலிகளே, உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் மொழியாம் தமிழ் தானாக எழுந்த ஒரு பண்பாடு. மீண்டும் சொல்கிறேன், 8 கோடி ஜீவன்களை கொண்ட ஒரு இனத்தினுடைய உயிரை, நம்பிக்கையை, கனவுகளை சுமக்கின்ற இந்த மொழி, இந்த மொழிக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்ததற்காக அத்தனை பேரையும் டாக்டர் கலைஞர் அவர்களையும் நான் வணங்குகிறேன். அப்படி தானே எழுந்த ஒரு பண்பாடாக இருந்த காரணத்தினால்தான் கணியன் பூங்குன்றனாரால் அப்படி பாட முடிந்தது. அப்படி தானே எழுந்த பண்பாடாக இருந்த காரணத்தினால்தான் உண்டாலம் இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இனியது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவு இலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனில் உயிரையும் கொடுக்குவர் பழியெனில் உலகையும் பெரினும் குழலர் என்று சொல்ல முடிந்தது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என சொல்ல முடிந்தது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் வகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்ல முடிந்தது. ஏன் கடவுளை கூட இழுத்து வர முடிந்தது? காரணம் கேட்பதற்கு, நீதி கேட்பதற்கு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுகையும் உலகியற்றியான். இந்த உலகிலே ஒரு மனிதன் பிச்சை எடுத்து கெடுகின்ற அவலம் நிலவுமையானால் இந்த உலகத்தை படைத்த கடவுளே வந்து பிச்சை எடுத்து கெடுவானாக என்று முழங்குகிற கண்ணிய திமிர் இந்த நிலத்திற்கு மட்டும்தான் இருந்திருக்கிறது, வேறு எங்கும் இருக்கவில்லை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் சொல்லுகிற பொழுது அந்த கணத்தில் மட்டும் கடவுளை விட நக்கீரன் தான் நமக்கு நம்முடைய கலாச்சார பண்பாட்டு நினைவில் ஆழ் மனதில் நக்கீரன் தான் உயர்ந்து நிற்பார். ஆதலால் தான் இந்த மண்ணால், இந்த நிலத்தால் தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று காற்சிலம்பை வீசி எறிகிற ஒரு கண்ணகியை நாம் கதாநாயகியாக வடிவமைக்க முடிந்திருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு பண்பாட்டு ஆழம், அவ்வளவு பண்பாட்டு செறிவு.